நான் பயமா இருக்குண்ணா, நகத்த மட்டும் விட்டுங்கண்ணா, கால்ல கீழ ரத்தம் கத்த வந்துற போகுது. கூசுதுண்ணா, போதுண்ணா. ரொம்ப நேரம் என்னைய இப்படி கால முன்னாடியும் தூக்க வச்சு, பின்னாடியும் தூக்க வச்சு, அடியில என்னதான் பண்றீங்க? கூசிக்கிட்டே இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நம்ம சாய் பெட் கிளினிக் விசிட்ல இருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனின்னு இந்த ஷிட்ஸுவை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னன்னா இந்த ஷிட்ஸுவுக்கு வந்து ஃபுல் ஜீரோ கட் கேட்டிருந்தாங்க. நம்மளும் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா தெரியும், இவங்க வந்து அங்கங்கே நாட்ஸ் இருந்தாலும் அவங்க பெட் பேரண்ட்ஸால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. அதனால இல்லைங்க ஜீரோ கட்டே போட்டுருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா தெரியும், கொஞ்சம் சில இடங்கள்ல மட்டும்தான் ட்ரிம்மர் போறதுக்கு பிரச்சனையா இருந்ததே தவிர மற்றபடி வேற எங்கேயுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக தான் இருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷிட்ஸுக்கு வந்து ஆல்ரெடி க்ரூமிங் கூட்டிட்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் க்ரூம் பண்றேன். அவ்வளோ பொறுமையா இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இறக்கி விட்டுட்டு போறப்ப கொஞ்சம் குலைச்சான். பட் ஆனால் பொறுமையிலும் பொறுமை, அப்படி ஒரு பொறுமைங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. நம்மளை கடிக்க வர்றதோ இல்லை தட்டி விடுறதோ இல்லை பயத்தில் இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறதோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பின்னாடி மட்டும்தான் கொஞ்சம் நாட்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததே தவிர வேற எங்கேயுமே நாட்ஸ் இல்லை. அண்டு கொஞ்சம் உண்ணிகள் நிறைய இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க டாக்டரை செக் பண்ணி ப்ராப்பராக மெடிசின்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். உங்கள் டாக்ஸுக்கு இல்லை உங்கள் பெட்ஸுக்கு வந்து உன்னிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே அதை பிடுங்குற வேலையை பார்க்காதீங்க. சாரி, அது வந்து நம்ம உடனே கை வச்சு எடுக்கிறதோ இல்லை அதுக்குன்னு இது இருக்குது, ஸ்டிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எடுக்கிறதோ தவறு. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த பிளட் ஸ்மெல்லுக்கு அடுத்து நிறைய உண்ணியை வந்து ஈர்க்கும். அதே சமயம் வந்து சில நேரங்களில் அதனுடைய எக்ஸு வந்து வெளியேறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி எக்ஸு வெளியேறிச்சுன்னா இன்னும் நிறைய உண்ணிகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ப்ராப்பராக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்க அதுக்கேற்றபடி டேப்லெட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டாங்கன்னாலே உங்கள் பப்பீஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. மெடிக்கல் ஷாப்ஸில் போய் கேட்காதீங்க. உங்கள் பப்பியோட இல்லை உங்கள் டாகோட வெயிட்டை செக் பண்ணி இதை வாங்கணும். அதனால தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. நெயில் கட் பண்ணும்போது கூட இவன் வந்து பெருசாம தான் இருந்தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பொறுமைசாலிங்க. என்ன தண்ணி தலையில் பட்ட உடனே கொஞ்சம் சிலுர் பண்ணான். ஏன்னா வந்து தண்ணி தலையில் படுறது பிடிக்கல, அவனுக்கு ஃபேஸில் படுறது சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி தானே ஆகணும். ஸோ நல்லா போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தேய்ச்சி விடும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் வாட்டுக்கு பேசாமல் இருந்தான். நல்லா கண்ணுக்குள்ள எல்லாம் கையை விட்டு அந்த பிசு பிசுன்னு இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையரும் போட்டு விட்டாச்சு. வந்து பொறுமை அப்படி ஒரு பொறுமைங்க. ஆனால் ப்ளோ ட்ரையர் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்படியே நிற்பான். சில நேரம் தான் நவளு பண்ண முடியாது, ரொம்பலாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.